வாயை பூட்ட முடியாதே. திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். திறப்பவர் என்னோடு இருப்பதினால் திறவுகோலை என் கையில் தந்தார். லூக்கா 10வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனம். நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு கவலையோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையை கலங்க வைத்து கொண்டிருக்கலாம். உங்க வாழ்க்கையிலே கவலைகளை கொடுத்து கொண்டிருக்கலாம். கவலையும் கலக்கமும் இணைந்து உங்களுடைய வாழ்க்கையை அழுத்தி கொண்டிருக்கலாம். நித்தம் நீங்கள் இதனோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைகளை மாற்றுகிற, கலக்கங்களை மாற்றுகிற இயேசுவை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, இயேசுவை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது, அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது, உங்களுடைய கவலைகளில் இருந்தும் உங்களுடைய கலக்கங்களில் இருந்தும் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். இன்னும் என் வாழ்க்கையிலே ஏன் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை? ஏன் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நிந்தைகள்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே அவமானங்கள்? ஏன் இந்த சத்துரு எனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறான்? ஏன் எனக்கு குழப்பத்தின் மேல் குழப்பம் என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். உன் பிரச்சனையை மாற்றுவேன், உன் குழப்பத்தை மாற்றுவேன், உன் கண்ணீரை துடைப்பேன். எது உன்னை கலங்க வைத்து கொண்டிருக்கிறதோ, எது உன்னை கவலைப்பட வைக்கிறதோ, அதை உன்னை விட்டு அகற்றி உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் செவி கொடுத்து இதன்படி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் கவலைகளை மாற்றுவாரு, கண்ணீரை துடைப்பாரு, பிரச்சனைகளை மாற்றுவாரு. உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவார். எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் சோர்ந்து போகாதே, எதை குறித்தும் நீ அழாதே. கர்த்தர் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பிரச்சனைகளை மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற, கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, ஒரு பக்கம் ஆண்டவரே குடும்பத்தை நினைத்து, ஆண்டவரே இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனைகளை நினைத்து, இன்னொரு பக்கம் அவமானங்களையும் வெட்கத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். உடைய பிள்ளைகளை எது கவலைப்பட வைக்கிறதோ அதை அகற்றி உங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.